வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு அவரைக்காய் கொடி எப்படி வளர்ப்பதுன்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த அவரைக்காய் செடியை நம்ம எப்பயும் முழு நேர வெயில் எங்கே படுதோ அந்த இடத்த பார்த்து தான் வைக்கணும். இந்த அவரைக்காய் செடிகளுக்கு சரியான முறையில் நீங்கள் பந்தல் அமைச்சு கொடுக்கணும். ட்ரெலிஸோ இல்லை இந்த மாதிரி நைலான் நட்டுக்களோ நீங்கள் பந்தல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா தளர்த்து வளர்ந்து படர்ந்து நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை கொடுக்கும். இந்த அவரைக்காய் செடிகளுக்கு பொதுவாக வேர் அழுகல் நோய் வரும். இந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம பெருங்காயத்தூளை ஒரு ஸ்பூன் அதோட வேர் பகுதியில் போட்டு தண்ணீர் ஊற்றினீங்கனாலே வேர்கள் நல்லா வளர்ந்து நமக்கு செடிகளை நல்லா வளர்த்து கொடுக்கும். இந்த செடிகளுக்கு பெரும்பாலும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கவு மேன்யூர் கொடுத்து வந்தீங்கனாலே செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும். நோய் தாக்குதல்ன்றது புழுக்கள், அதுக்கப்புறம் வெள்ளை பூச்சிகள், மேலி பக்ஸ், அந்த மாதிரி பக்ஸ் தான் மெயினாக வரும். அப்போ வரும்போது நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும், செடிகள் நல்லா வளரும். இப்போ பூக்கள் பூக்கும் சமயத்தில் அவரைக்காய் செடியை பார்க்கும்போது அவரைக்கு பூ அழகுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பேக்யார்ட் ஃபுல்லாகவே பார்த்தாலே அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்து இருக்கும். அந்த சமயத்தில் பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு. அப்போ எல்லா பூக்களும் அழகாக இருந்துச்சு, காயாக மாறலை, எல்லாம் விழுந்துச்சேன்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்போது அந்த மாதிரி சமயத்தில் பூக்கள் பூக்கும்போதே மோர் மற்றும் பெருங்காய கரைசலை கலந்து நம்ம செடிகளுக்கு அடித்து வந்திங்கன்னா செடிகள் நல்ல காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பூக்களுமே காய்களாக மாறிடும், நிறைய காய்கள் கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1-2 செடி வச்சிங்கனாலே போதும், இதுவே தேவையான அளவு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், என்னோடய செடியில் ஒவ்வொரு கணுவிலையும் ஒவ்வொரு கொத்து கொத்தான பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதற்கு காரணம் என்னோடய பேக்யார்டு தென் பகுதின்றதுனால எனக்கு நல்ல வெயில் வரும். அதனால் செடிகள் இப்பயே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது உங்களோட செடிகள் சின்னதாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இப்போ டெக்ஸஸ் வெதர் சரியில்லாததுனால நம்மளோட செடிகளில் இன்னும் வளர ஆரம்பிக்கலை. எல்லாம் வளரும். நல்ல வெயில் வர ஆரம்பித்த உடனே செடிகள் மடமடன்னு வளர்ந்து நமக்கு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.